கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாத்தான்வேல் என்னும் ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் இவ்விதமாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பிலிப்பு என்னும் ஒரு மனிதன் அவனிடத்தில் வந்து, நாத்தான்வேலே, நாங்கள் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் அப்படின்னு பிலிப்பு சொல்றான். உடனே நாத்தான்வேல், யாருப்பா அது? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவர் யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது, அவர்தான் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து நாத்தான்வேல் கிட்ட சொல்றான் பிலிப்பு. இப்படி நாத்தான்வேல் இந்த செய்தியை கேட்டோடனே, நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் எழுதியிருக்கிறது, ஆனா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரும் என்று எழுதியிருக்கிறதா? அதனால் கேட்குறான் பாருங்க, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று பிலிப்பின் இடத்தில் கேட்குறான். உடனே பிலிப்பு, இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாதுப்பா, நீ வந்து பார் அப்படின்னு, நீ இயேசு கிறிஸ்துவை வந்து கண்டு உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிட்றான். நாத்தான்வேலும் பிலிப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆவலுடன் ஓடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை கண்ட உடனே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி யாருக்கும் எல்லாருக்கும் அவர் சாட்சி கொடுக்க மாட்டார். ரொம்ப முக்கியமானவங்க, விசுவாசத்தில் பலனடைந்தவங்க, தேவ காரியத்தில் முதன்மையா இருக்கிறவர்கள், தேவ காரியத்தை தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இப்படி சாட்சி சொல்றார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த நாத்தான்வேல். நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததே இல்லையே. நானும் உங்களை பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நாத்தான்வேல் கேட்குறான். இப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. நாத்தான்வேலே, நான் உன்னை இப்போ இல்லை, நீ அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து உன் வாழ்க்கையை குறித்து யோசித்து கொண்டு இருந்தாயே, அப்பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நாத்தான்வேல் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆச்சரியப்பட்டு, ரபி, நீர்தான் தேவனுடைய குமாரன், நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா, எங்களுக்கு ஒரு நன்மை வருமோ என்று நான் சந்தேகத்துடன் வந்தேன். ஆனால் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய வந்திருக்கிறீர். இந்த உலகத்தை ரட்சிக்கப் போகும் இரட்சகர் நீர்தான். உம்மை குறித்து தான் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்று விசுவாசித்து தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறான். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக யோவான் 1:50 அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இல்ல நாத்தான்வேலே, இல்ல, இதோ அதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த நாத்தான்வேலை போல நாமும் சோர்ந்து போய் இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் நன்மை ஏதாவது உண்டாகுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் தான் காத்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம், மோசேயின் ஆகமங்கள் எல்லாவற்றையும் இந்த நாத்தான்வேல் கற்று தேறினவனாய் இருந்தான். அதே போல நாமும் வேதவசனம் தியானிப்பதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதிலும் நாம் எல்லாம் கற்று தேறினவர்களாய் இருந்தாலும் ஒரு சில அவநம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். இத்தனை நாள் காத்திருந்தாச்சு, இனி நமக்கு நடக்குமா? என்னுடைய எதிர்காலம் என்னவாய் போய் முடியும் என்ற ஒரு சில அவ்விசுவாசத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை பார்த்துதான் கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் ஒரு வேளை வெறுமையாய் இருப்பது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கூறுகிறார், இதோ இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து தரப்போகிறார் என்று. நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் அதை காட்டிலும் மேலானதாய் கர்த்தர் செய்து தரப்போகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். நாத்தான்வேல் தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு அவ்விசுவாசம் இருந்தது. நாசரேத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்டான். ஆனால் தேவ சமூகத்திற்கு வந்ததுக்கு பிறகோ ஆண்டவரை விசுவாசிக்கிறான். எனக்கு நன்மை ஒன்று உண்டாகும் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று விசுவாசித்து ஒப்புக்கொள்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ விசுவாசத்தினாலே இதிலும் பெரிதான காரியங்களை உனக்கு செய்து தருவேன். இன்றைக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்து தருகிறார் என்றால் அதிலே நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்பொழுது கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தி தர வல்லவராய் இருக்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் தருகிற கொஞ்சத்திற்கு நாம் உண்மையாய் இருப்போம். ஆண்டவரே, நான் பெரிய காரியத்தை எதிர்பார்த்தேன், நீங்க சின்னது தந்திருக்கிறீங்களே என்று நாம் தேவ சமூகத்தில் இன்று முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே, இந்த சிறிது தந்தாலும் உம்முடைய கரத்திலிருந்து தானே வந்திருக்குது, இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது 2 மடங்காக கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேங்கிறதுனால நீ விசுவாசிக்கிற? இல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பார்க்கறது இல்லைன்னு. இல்ல,
கர்த்தர் நிச்சயம் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி முடிய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையை அனுமதிப்பதே இல்லை. நன்மையை மட்டும் தருகிற தேவன். அவரை விசுவாசிக்கும் பொழுது, தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வேளை இது நடக்குமா என்று இருக்கலாம். ஆனால் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் அவருக்கு அருகே சென்று பார்த்தோமேயானால் இது நிச்சயம் அவரால் செய்யக்கூடும் என்பதில் நமக்கு ஒரு சந்தேகமும் வராது. நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் கூறுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்ல, அதை விட பெரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னும் விசுவாசத்தில் பலனடையுங்கள். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசியுங்கள். என்னுடைய சமூகத்துக்கு வாங்க, உங்களுடைய எல்லா கவலைகளையும் நான் தீர்த்து தருவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வாக்கு தத்தத்தை முருக பிடித்தவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவனே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை செய்து தருவேன் என்று சொன்னவரே, இப்பொழுதும் செய்து தருவீராக. நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து தருவேன் என்று சொன்னவரே, உம்முடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க என்று தேவ சமூகத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு செய்து தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தரையே முருக பிடிப்போம், விசுவாசத்தில் நிலைநிற்போம். பெரிதான காரியங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கண்டு தேவனை துதித்து கர்த்தரை உயர்த்தி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதத்துடன் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.